ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். இன்று நாம் பார்க்க இருப்பது வேதங்களின் 4 பிரிவான ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதங்கள் பற்றியும், அவற்றில் அந்த வேதத்தினுடைய கடைசி பிரிவு உபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உபனிஷத்துக்கள் எந்தெந்த வேதங்களில் வருகிறது, மொத்தம் எத்தனை உபனிஷத்துக்கள் உள்ளது என்பதை பார்க்கலாம். மொத்தம் 180 உபனிஷத்துக்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தன. வேத கல்வி, அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வன, இந்த வேதம் பகவான் மூலமாக ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் சொல்லப்பட்டது. அதுவே பின்னர் பிராமணர்கள் வழியாக வழியாக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வாய் வழியாகவே எடுத்து செல்லப்பட்டது வேதங்கள். குருகுல கல்வி முறையில் வழியாகவே இந்த வேதங்கள் சொல்லப்பட்டது. மொத்தம் 4 வேதங்கள். வேதங்கள் என்பது சடங்குகள், சம்பிரதாயங்கள், மரபு நெறிகள், அவற்றை கடைபிடிப்பதே வேதங்கள் எனப்படும். இது சாக்ஷாத் பகவானே சொன்னதினால் மிகவும் விசேஷமானது. பகவானுடைய உருவமே வடிவமே வேதங்கள் தான். இந்த வேதங்கள் 4 வேதங்கள்: ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். இந்த வேதங்களுக்கு அடுத்தபடியாக உபனிஷத்துக்கள், இந்த வேதங்களினுடைய கடைசி பிரிவே உபனிஷத்தங்கள் எனப்படும். வேதங்கள் என்பது ஞானம். ஞானத்தை நாம் எவ்வாறு அடைகிறோம், அதாவது பகவானை பற்றிய, இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை நாம் எவ்வாறு அடைகிறோமோ அதுவே வேதம் எனப்படும். இந்த வேதத்தின் கடைசி பிரிவு தான் உபனிஷத்துக்கள். உபனிஷத் என்பது சமஸ்கிருத அந்த மொழியில் சொல்வது. அதே தமிழில் உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். உபனிஷத்துக்கள் முதலில் ஆரம்ப காலத்தில் 180 உபனிஷத்துக்கள் இருந்தன. பின்னர் படிப்படியாக அவை எழுத்து வடிவில் இல்லாததால், வாய் வழியாக சொல்லப்பட்டதால் 108 உபநிடதங்கள் மட்டுமே, 108 உபநிடதங்கள் மட்டுமே லிஸ்டில் வந்தது, அதாவது அட்டவணையில் வந்தது. அந்த அட்டவணையில் உள்ள இந்த 108 உபநிஷத்துகளில் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துவது 11 உபநிஷத்துக்கள். அதில் 10ம் இன்னும் 1ம் 11 மட்டுமே நமக்கு மிகவும் ஃபெமிலியராக, மிகவும் பாப்புலராக நமக்கு தெரியக்கூடியது. ஈஷகேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய தைத்ரி ஐத்ரேயம் சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் தச என்ற இந்த 10 உபநிஷத்தங்களும் மற்றும் 1 மகா நாராயணியம். இந்த 10 உபநிஷத்தங்கள் எந்தெந்த வேதங்களில் வருகிறது என்றால், ரிக் வேதத்தில் ஐத்ரேய உபனிஷத், யஜுர் வேதத்தில் ஈஷோப தைத்ரேய கடோப பிரகதாரண்ய மகா நாராயணியம் என்ற 5ம், சாம வேதத்தில் கேனோப உபனிஷத் மற்றும் சாந்தோக்கிய உபனிஷத். அதர்வ வேதம், இந்த கடைசி வேதமான அதர்வ வேதத்தில் பிரஷ்ன, முண்டக, மாண்டூக்கிய என இந்த 11 உபநிஷத்துகள் வந்துள்ளன. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.